இப்படிலாம் வீடு கட்டினீங்கன்னா யாருங்க வந்து பார்த்துட்டு வாங்காம இருப்பாங்க? ஏன்னா மெயின் ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு லொக்கேட்டா இருக்கு. அப்புறம் இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலே இருக்குங்க. சுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் ஏரியால வீடியோ சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது என்னங்க பெரிய விஷயம்? இன்னொரு விஷயம் என்னன்னா 4 சென்ட்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பில்டிங்க 1950 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கெஸ்ட் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், பெரிய ஒரு லிவிங் ஏரியான்னு சொல்லிட்டு 2 பெரிய கார் ஈஸியா நிறுத்தல அளவுக்கு அமைஞ்சுக்கிற பெரிய ஒரு கார் பார்க்கிங். அப்பா, இந்த வீட்டை பத்தி நம்ம சொல்லணும்னா எங்க போய் எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நம்ம டிலே பண்ணாம ஷோக்குள்ள போய் ஒன்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 33 அடி ரோடு பேசவோ 52 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 4 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் ஸ்டெப்ல இன்னர் டெக்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடல்ல 1950 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டை 3 BHK ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்ல கிழக்க பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாவே தெரியுங்க. இந்த கலர்ஸ் வச்சு நீங்க வந்து இன்னைக்கு நம்ம யாரோட வீட்டை வந்து பார்க்க வந்திருக்கோம் சொல்லி நீங்க ஈஸியாவே கெஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரம் இப்போ வந்து பிராண்டா வந்து மாறிட்டு வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நமக்கு ரொம்ப நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான பெரிய ஒரு கார் பார்க்கிங், அளவு 24க்கு 16. கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கலருக்குமே மேட் ஃபினிஷ்ல கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிக்காங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் விட்டோ, எட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்பாட் விட்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வீட்டோட அவுட்டர் பாத்ரூமும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்ல வந்து க்ளோஸரெல்லாம் மாட்டி கொடுத்து ஃப்ளோருக்கு வால்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான மேட் ஃபினிஷ்ல கிளாசி ஃபினிஷ்ல நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வால்குமே பார்த்தீங்கன்னா நல்ல கிளாசி ஃபினிஷ்ல நமக்கு வந்து பெரிய பெரிய டைல்ஸ் லே பண்ணி அதில் கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்து ஜலமுடியில வீட்டோட வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளுக்கு ஃப்ளோரிங் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக் ஏரியா நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ் கூட நமக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே ரைட்ல கட் பண்ணோம்னா வீட்டோட பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமா 16க்கு 16 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியால ஃப்ளோரிங் எடுத்துமே பார்த்தீங்கன்னா 2x4 கிளாசி ஃபினிஷ்ல நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவை ரொம்ப ஹைலைட் பண்ற விதமா இவங்க கொடுத்துருக்கிற சூப்பரான ஃபால் சீலிங் டிசைன். கிச்சன் போர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட், எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட்ல பயன்படுத்தி சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சீலிங் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பாக்குறதுக்கு செம கிராண்டா இருக்கு. அழகுக்கு அழகு சத்துற மாதிரி இவங்க கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா யூனிட். பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே ட்ராஸ் ரெடி பண்ணி சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷனோட பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் பண்ணி வாலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஆரஞ்சு கலர்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்ற அக்னிமுனில வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு வந்து நியூ ட்ரெண்டிங் இருக்கிற மாதிரி அழகாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா வந்து கிச்சனுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் அந்த மேலே சீலிங்ல பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாஷ் ஷேப்ல நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல சூப்பரா நம்மளுக்கு நிறைய பேஸ் யூனிட், RCC லேப் யூனிட், மசாலா டேபிள்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாம வந்து நீட்டான மாடர்ன் கிச்சன் வந்து ரொம்ப அழகா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்ல கட் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டோட குபேர முறையிலுக்கு. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 8க்கு 16 சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்குமே வந்து 2க்கு 4 சொல்லிட்டு நல்லா கிளாசி பின்ஸ்ல டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க.
இந்த பெட்ரூம்ல ஒன்ஸ் வால்ல பாத்தீங்கன்னா லேப்ட் ஏரியால ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்ட் ஏரியா கீழே பாத்தீங்கன்னா வாட்டர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரும் நமக்கு ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் சைட் வால்ல மட்டும் பெருசா நமக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்ப பாக்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4x8. இதுல நமக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், டவல் ராட் இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. வாலுக்குலாமே பாத்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ்ல நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்ல வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் கிளாத்துக்குமே வந்து 2x4 கிளாசி மிக்சர் டைல்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப் வால்ல பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் கொடுத்து ஒன் ஸ்டெப் வால்ல மட்டும் பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. சவுத் ஸ்டெப் வால்ல பாத்தீங்கன்னா லேப்ட் ஏரியால ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்ட் ஏரியா கீழே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் ஃபினிஷிங்ல சூப்பரா வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4x6. இதுலயும் நமக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், டவல் ராட் பாத்ரூம்ல எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. வாலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் வெளியே வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு ஸ்டோர் ரூம் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டோர் ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு வீட்டோட இன்னர் ஸ்டாக்கேஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கேஸ் ஏரியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரவங்க முடிவு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஒன்ஸ் வால் மட்டும் லைட் ஆரஞ்சு கலர்ல மொத்த வாலும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு சின்னதா வந்து ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேக் கனெக்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11x16 சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சேப் வால்ல பாத்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சேப் வால்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்ட் ஏரியால ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்ட் ஏரியா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ரூஃப் வந்து மிரரோட நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் இது போக டவல் ராட்னு பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பாத்ரூம் அளவு பாத்தீங்கன்னா 5x8. இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வாலுக்குமே கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டா போனோம்னா வீட்டோட ஓப்பன் டெரஸ் அண்ட் பால்கனி போறதுக்கு இங்க நம்மளுக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னா ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் எடுக்கிற அளவுக்கு இங்க நம்மளுக்கு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல தாராளமா ரூம்ஸ்லாம் நம்ம நிறையவே எடுத்துக்கலாம். அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்காக கல்லு கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலியமா நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தா பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. ஒன்னு ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸைட்டா எங்க லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல பாத்தீங்கன்னா சாந்திமேடு தாண்டின உடனே பாத்தீங்கன்னா மத்தம்பாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இந்த வீடியோ லொக்கேட்டா இருக்கு. இந்த வீட்டை பாத்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 85 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டுல மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.